K.C. Venugopal ji, Dinesh Gundu Rao ji, Narayana Swamy ji, Subramaniam ji, K.S. Alagiri ji, V. Vetlingam ji, MLAs, leaders on the dais, party workers, friends from the media, brothers and sisters, I'd like to welcome all of you here today. Puducherry has a very particular and unique culture and history. புதுச்சேரி மாநிலம் இந்தியாவிலே ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையும் ஒரு முதன்மையான இடத்தையும் பெற்றிருக்கின்ற அற்புதமான நிலப்பரப்பு. There are many different cultures, languages and traditions in this country. இந்த நாட்டில் பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பின்புலங்கள் இருக்கின்றன. In fact, all these different cultures, languages and traditions are what make our country so strong and so unique. இந்த மாறுபட்ட கலாச்சாரங்களும் மொழிகளும் இந்த மாறுபட்ட பண்பாடுகளும் ஒருங்கிணைந்து இந்தியாவை மிக வலிமை மிகுந்த இந்தியாவாக உருவாக்கி தந்திருக்கிறது. Most countries have one language, one tradition, one religion. India has many languages, many histories, many traditions. உலகின் பல நாடுகளில் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம் இருந்து வருகின்ற சூழ்நிலையிலே இந்தியாவிலே மட்டும்தான் பல்வேறு மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு பின்னணிகள், வரலாறுகள் உள்ள ஒரு தேசமாக நம் தேசம் நிமிர்ந்து நின்றது. And when you ask a foreigner what is India's strength, they will tell you your many languages, your many traditions, your many histories, and most important, the fact that all these different languages, traditions, ideas, they live peacefully, harmoniously and affectionately. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற யாரிடமாவது இந்தியாவினுடைய வலிமை எங்கே இருக்கிறது என்று கேட்டால் அவர்கள் உடனே சொல்வார்கள், உங்கள் நாட்டிலே இருக்கின்ற பல கலாச்சாரங்கள், பல மொழிகள், பல வரலாறுகள், பல பண்பாடுகள் இருந்தபோதிலும் கூட அத்தனை கலாச்சாரங்களும், அத்தனை பண்பாடுகளும், அத்தனை மதங்களும் ஒரே குரலாக, ஒரே ஆன்மாவாக எழுந்து நிற்பதுதான் இந்தியாவினுடைய வலிமை என்று அவர்கள் சொல்வார்கள். And to us in the Congress, it does not matter how many people speak a language. It does not matter how many people share a tradition. It does not matter how many people share a history. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை ஒரு மொழியை எவ்வளவு பேர் பேசுகிறார்கள் என்பதை பற்றி யோசிப்பதில்லை. ஒரு மதத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், ஒரு பண்பாட்டில் எத்தனை பேர் வாழ்கிறார்கள், ஒரு கலாச்சாரத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சி அவர்கள் எண்ணிக்கைகளை எண்ணி பார்ப்பதில்லை. So Puducherry might be small, but it is as important as the biggest state in the country. புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலமாக இருக்கலாம், இருந்தபோதிலும் இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய மாநிலத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் உண்டோ அந்த முக்கியத்துவம் புதுச்சேரிக்கும் உண்டு. And there is a reason why we think like this. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எதற்காக நாங்கள் அதை அப்படி பார்க்கிறோம் என்பதற்கு ஒரு அருமையான காரணம் இருக்கிறது. Because we sincerely believe that all the different traditions in India are what make this country so wonderful. நாங்கள் ஆத்மார்த்தமாக நம்புகிறோம், இந்த இந்தியாவிலே இருக்கின்ற பல கலாச்சாரங்களும், பல மதங்களும், பல மொழிகளும் தான் இந்தியாவை உண்மையிலேயே வலிமையாக வைத்திருக்கிறது என்று காங்கிரஸ் கட்சி ஆத்மார்த்தமாக நம்புகிறது. So my first message to you today
is that it does not matter what happens, but we will defend your tradition, your culture, your language, and your unique history. ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் கட்சி உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்கள் பண்பாட்டை, உங்கள் மாநிலத்தினுடைய உரிமைகளை என்னாலும் பாதுகாக்கும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். And we will defend it, of course, because we love the people of Puducherry. அதை எதற்காக உங்களை பாதுகாத்து காவலராக இருக்க விரும்புகிறோம் என்று சொன்னால், புதுச்சேரி மக்களை நாங்கள் மனமாற நேசிக்கிறோம். But we will also defend it because we love the people of India. அதே நேரத்திலே இந்தியாவுடைய மக்களை அதிகமாக நேசிப்பதால் புதுச்சேரி மக்களை நாங்கள் மிக அதிகமாக நேசிக்கிறோம். So if you say that Puducherry is India, then you also have to say that India is Puducherry. நீங்கள் புதுச்சேரி இந்தியாவிலே இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் இந்தியாவும் புதுச்சேரியிலே இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். It cannot be anything but a relationship of respect. அது என்ன அடிப்படையில் அமைகிறது என்று சொன்னால், ஒருவர் மேல் ஒருவர் கொண்டுள்ள பரஸ்பர மரியாதையின் மீது அமைகிறது. Because we are part of a nation, we are pieces of the same nation. நாம் இந்த இந்தியாவினுடைய ஒரு பகுதி, இந்த நாட்டை வலிமையாக்குகிற ஒரு பிரதேசம். Puducherry does not belong to someone outside Puducherry. புதுச்சேரியை விட்டு வெளியே வந்து இங்கே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு ஒரு நாளும் சொந்தமாக முடியாது. It is not the personal property of anybody. இது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல. And anybody who thinks that Puducherry is their personal property is going to be in for a surprise. யாராவது புதுச்சேரி என்னுடைய சொந்த சொத்து என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் மிக விரைவில் ஏமாந்து போவார்கள். They might think that Puducherry is small. அவர்கள் நினைக்கலாம் புதுச்சேரி சிறிய பகுதி என்று. They might think that there are not many people in this lovely city. இந்த சிறிய மாநிலத்திலே நிறைய மக்கள் வாழவில்லை என்று அவர்கள் நினைக்கலாம். But then they do not understand the spirit of the people of India. ஆனால் அவர்கள் அப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால் இந்திய மக்களுடைய உண்மையான உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். For the last 5 years, Puducherry has had a elected government. கடந்த 5 ஆண்டுகளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு புதுச்சேரியிலே இருக்கிறது. It was a government elected by citizens of Puducherry. புதுச்சேரியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசு. It was a government chosen by the people of Puducherry. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. And it was a government that the people of Puducherry chose because they wanted a particular future. இந்த பகுதியினுடைய மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கத்தால் தான் முடியும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். And for the last 5 years, the Prime Minister of this country has not allowed the government of Puducherry to work. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தேசத்தினுடைய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை செயல்படுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. The Prime Minister has personally insulted the vote of the people of Puducherry. இந்த தேசத்தினுடைய பிரதமர் தனிப்பட்ட முறையிலே இந்த மக்கள் தந்த மிகப்பெரிய வாக்களிப்பின் மூலம் தந்த தேர்தல் வெற்றியை அவர் தனிப்பட்ட முறையிலே அவமதித்தார். Through the office of the LG, he has repeatedly sent you a message saying to you that your vote does not matter. இங்கே இருந்த துணைநிலை ஆளுநர் மூலமாக அவர் ஒவ்வொரு நாளும் சொன்னார், உங்கள் ஓட்டை நான் மதிக்க மாட்டேன், நீங்கள் அளித்த வாக்கை மதிக்க மாட்டேன், நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசை நான் மதிக்க மாட்டேன் என்று சொல்லி துணைநிலை ஆளுநர் மூலமாக ஒவ்வொரு நாளும் நடவடிக்கைகளின் மூலம் சொல்லிக் கொண்டிருந்தார். He has repeatedly told you
that the only thing that matters is that he is the Prime Minister of India. அவரை பொறுத்தவரை அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் முக்கியம். அவர் இந்த தேசத்தினுடைய பிரதமராக இருக்க வேண்டும். He has taken your dreams, your aspirations and worked against them. உங்களுடைய கனவுகளையோ உங்களுடைய அபிலாஷைகளையோ உங்களுடைய கடின உழைப்பையோ அவர் கருத்தில் கொள்ளவில்லை. And he has done so by destroying the institution of the Lieutenant Governor. துணைநிலை ஆளுநர் என்பவர் ஒரு அரசியல் சாசன சட்ட நிறுவனம். Just like he destroys all other institutions of this country. மற்ற ஜனநாயக நிறுவனங்களை சேதப்படுத்தி அழிப்பது போல துணைநிலை ஆளுநர் என்கிற நிறுவனத்தையும் அவர் அழித்து ஒழித்தார். Today an Indian person cannot get justice from the judicial system. இன்றைக்கு இந்திய குடிமகனாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த நாட்டினுடைய நீதித்துறையிலிருந்து முறையான நீதியை பெற முடியவில்லை. Without being terrified of what will be done to him. தனக்கு என்ன நடக்கும் என்கிற பயத்திலே மக்கள் சொல்வதற்கு பயப்படுகிறார்கள். Journalists who write articles are fearful for their lives. பத்திரிகைகளிலே கட்டுரைகள் எழுதுகிற பத்திரிகையாளர்கள் தங்கள் உயிருக்கு அஞ்சுகிறார்கள். In the Lok Sabha and the Rajya Sabha, bills are passed without any discussion. பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் மக்களவையாக இருந்தாலும் மாநிலங்களவைகளாக இருந்தாலும் அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் எந்த விவாதங்களும் இன்றி ஆளுங்கட்சியால் உடனடியாக நிறைவேற்றப்படுகின்றன. Elected leaders like myself are not allowed to speak in the Lok Sabha. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் என்னை போன்றவர்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளே பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. Because one man thinks he is not the Prime Minister, but he is the king of the country. ஒரே ஒரு மனிதர் அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று நினைக்கவில்லை, தன்னை இந்த நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக நினைக்கிறார். A Prime Minister of India would respect the will of the people of Pondicherry. இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த புதுச்சேரி மாநிலத்து மக்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும். He would give Puducherry the resources that are rightfully theirs. புதுச்சேரி மாநிலத்திற்கு சேர வேண்டிய நிதி ஆதாரங்களை அவர் முழுமையாக தர வேண்டும். But none of this has been done by the Prime Minister. இதில் எதையும் இந்த பிரதமர் செய்யவில்லை. So when you go to vote, remember that the last time you went to vote, the Prime Minister of India challenged your vote. இந்த முறை வாக்களிக்க போகின்ற போது கடந்த முறை நீங்கள் வாக்களித்ததை அவமதித்த இந்த பிரதமரை பற்றி நீங்கள் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். He disrespected your tradition. உங்களுடைய பண்பாட்டை அவமதித்தார். He disrespected your history. உங்களுடைய வரலாற்றை அவர் அவமதித்தார். And he disrespected your past. உங்களுடைய கடந்த காலத்தை அவர் அவமதித்தார். And if anybody disrespects your past, they are going to disrespect your future. யாராவது உங்களுடைய கடந்த காலத்தை அவமதித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தையும் அவமதிப்பார்கள். We are committed to ensuring that your vote translates into a positive future. உங்களுக்கு நான் உறுதி சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் தருகிற வாக்கு உங்கள் கனவுகளை உங்கள் அபிலாஷைகளை செயல் திட்ட வடிவமாக உருவாக்கி தரும் என்கிற உறுதிமொழியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And for us this is not an electoral battle. இது தேர்தல் போட்டியாக நான் நினைக்கவில்லை. This is a battle for the spirit of Puducherry. இது புதுச்சேரியின் ஆன்மாவுக்காக நடத்தப்படுகின்ற தர்ம யுத்தம் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். It is a battle to allow you to live the way you want to live. இந்த யுத்தம் எதற்காக என்று சொன்னால் நீங்கள் எப்படி வாழ விரும்புகிறீர்களோ அப்படி வாழ்வதற்கான உரிமைகளை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக நான் நடத்த போகிற யுத்தம். It is a battle to ensure that your beautiful land has a future that you choose. இந்த யுத்தம் எதற்காக என்று சொன்னால் உங்களது அழகான புண்ணிய பூமி தனக்கு உரித்தான உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற யுத்தம். I want to ask you a question. Is the Lieutenant Governor from Puducherry? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த
மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்தவர். Did she grow up in Puducherry? Was she born in Puducherry? அவர் இந்த புதுச்சேரியிலே பிறந்தவரா? இந்த புதுச்சேரியிலே வளர்ந்தவரா? Does she understand the traditions of Puducherry? புதுச்சேரியினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்ந்தவரா? Then on what basis does she run this place? எந்த அடிப்படையிலே இந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்தை அவர் நடத்துகிறார்? Who gave her the right to decide the future of the people of Puducherry? இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு வேண்டிய உரிமைகளையும் திட்டங்களையும் முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை அவருக்கு கொடுத்தது யார்? How dare somebody do this to you? இதை செய்வதற்கு அவர்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? Just because they think they are powerful? அவர்கள் டெல்லியிலே அதிகாரம் வைத்திருக்கிறார்கள் என்பதால்? Just because they think they control the Indian government? அவர்கள் இங்கே இருக்கிற அரசாங்கத்தை தங்கள் ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்பதால்? Just because they think they control the CBI? தங்களிடம் சிபிஐ இருக்கிறது என்கிற எண்ணத்தால்? Just because they control the ED? அவர்களிடம் இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை தங்கள் கையிலே இருக்கிறது என்பதாலா? We are never ever going to allow it. ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். And it will be an insult. It will be an insult to Puducherry if they come back. அவர்கள் மீண்டும் வந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம், உங்களுக்கு மிகப்பெரிய அவமதிப்பு. That is the truth. அதுதான் உண்மை. Now I want to tell you a little bit about what this same force is doing to the country. இவர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்கிறார்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். Exactly what they are doing to Puducherry, they are doing to the rest of the country. புதுச்சேரிக்கு அவர்கள் என்ன அநீதி செய்கிறார்களோ அந்த அநீதியை இந்தியா முழுமைக்கும் செய்கிறார்கள். In Tamil Nadu to go and say you cannot speak Tamil. தமிழகத்திலே போய் நீங்கள் தமிழ் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். In Bengal they say Bengali is no good. வங்காளத்திற்கு போய் வங்க மொழியை பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். In Punjab they say you are all terrorists. பஞ்சாப் மாநிலத்திற்கு போய் அங்க இருக்கின்ற பஞ்சாபியர்களை பார்த்து நீங்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். Anybody who stands against them is a criminal, is anti-national, is a terrorist. யாராவது அரசாங்கத்தை விமர்சித்தால் அவர்களை தேச விரோதி என்று சொல்லுவது, தீவிரவாதி என்று சொல்லுவது, அவர்கள் சட்டத்திற்கு புறம்பானவர்கள் என்று சொல்வது. Because according to them there is only one idea in this country. அவர்களை பொறுத்தவரை இந்தியா என்பதற்கு ஒரே ஒரு பொருள்தான், ஒரே ஒரு தத்துவம் தான் உண்டு. Whatever Narendra Modi imagines, that is what India should imagine. நரேந்திர மோடி எதை கற்பனை செய்கிறாரோ அதுதான் இந்தியா என்று வாதிடுகிறார்கள். Whatever idea comes into Narendra Modi's mind, that is what India should think. நரேந்திர மோடிக்கு மனதிலே என்ன கருத்து உதிக்கிறதோ அந்த கருத்தை தான் இந்தியா முழுவதும் தங்களுடைய சொந்த கருத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். Whatever Narendra Modi wears, that is what India should wear. நரேந்திர மோடி என்ன உடை உடுத்துகிறாரோ அந்த உடையை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் உடுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். Whatever Narendra Modi likes to eat, that India should like to eat. நரேந்திர மோடி எதை சாப்பிட விரும்புகிறாரோ அதைத்தான் இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பேரும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார். And whatever Narendra Modi says, Man Ki Baat, India should listen. அவர் மனம் திறந்து பேசுகிறேன் என்று மன் கி பாத் நிகழ்ச்சி நடத்துகிறாரோ அவர் எதை பேசினாலும் இந்த நாட்டு மக்கள் அதை பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Every single thing the Prime Minister has done for the last 6 years has been done for the richest people in this country. கடந்த 6 ஆண்டுகள் இந்த தேசத்தினுடைய பிரதமர் எடுத்த ஒவ்வொரு நடவடிக்கையும் தேசத்திலே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு தானே ஒழிய வேறு யாருக்கும் எந்தவித பயனும் கிடையாது. Now there are many rich people in this country. இந்த நாட்டில் நிறைய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். But Narendra Modi only works for 3 or 4 of them. ஆனால் பிரதமர் மோடியோ 3 அல்லது 4 பேருக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கத்தை நடத்துகிறார். Maximum 5 or 6 of them. கூடுதலாக இருந்தால் 5 அல்லது 6 பேர் இருக்கும். And those 5 or 6 people, whatever they want, he will give them. அந்த 5 அல்லது 6 பேர் எதை விரும்புகிறார்களோ அவர்கள் எதை விரும்பினாலும் அதை அவர்களுக்கு அளிப்பார். Why? ஏன்? Because they control the media. அவர்கள்தான்
இந்த நாட்டினுடைய ஊடகத்தை அவர்கள் கைகளிலே வைத்திருக்கிறார்கள். And whatever they say, the media says. அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதைத்தான் இந்த நாட்டின் ஊடகங்கள் சொல்லும். Narendra Modi did demonetization. நரேந்திர மோடி பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தார். I want to ask you, how many people here were helped by demonetization? நான் இங்கே இருக்கின்ற உங்களை கேட்க விரும்புகிறேன். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் யாராவது உங்களில் ஒருவர் பயன்பெற்றிருக்கிறார்களா என்று எனக்கு சொல்லுங்க. How many people put their money into the bank? எத்தனை பேர் தங்களிடம் இருந்த பணத்தை வங்கிகளில் போட்டார்கள்? Where did that money go? வங்கிகளில் போட்ட பணம் எங்கே போனது? It went to those same 5 or 6 people. நீங்கள் போட்ட பணம் அந்த 5 அல்லது 6 மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தான் போனது. Lakhs of crores of rupees forgiven from their bank loans. லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை 5 அல்லது 6 நபர்களுக்கு அவர் வங்கி கடனாக கொடுத்தார். Now there are many small and medium business owners in this crowd. உங்கள் மத்தியிலே நிறைய சிறு குறு தொழில் சிறிய வியாபாரிகள் இருப்பீர்கள். There are many entrepreneurs and shopkeepers in this crowd. சிறிய கடைகளை நடத்துகின்றவர்களும் தொழில் முனைவர்களும் இங்கே அமர்ந்திருப்பீர்கள். There are many farmers and laborers in this crowd. இங்கே இருக்கின்ற விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இங்கே இருப்பீர்கள். I want to ask you, உங்களை நான் கேட்கிறேன், did GST help you? இந்த நாட்டினுடைய ஜிஎஸ்டி சட்டம் உங்களுக்கு உதவி செய்ததா? Who did GST help? ஜிஎஸ்டி சட்டம் யாருக்கு உதவி செய்தது? Those same 5 or 6 people. அதே 5 அல்லது 6 பேர்களுக்கு தான் அந்த ஜிஎஸ்டி சட்டம் உதவி செய்தது. During Corona, the Prime Minister told you, he taught you a new way to fight a dreaded disease. கொரோனா நோய் தொற்று வந்தவுடனே அவர் சொன்னார், இந்த நோய் தொற்றை எதிர்ப்பதற்காக ஒரு புதிய யுக்தி இருக்கிறது என்று சொன்னார். In the 21st century, the method to fight a disease is thali bajao. Thali bajao. இந்த 21வது நூற்றாண்டிலே ஒரு பெரிய நோய் தொற்றை வெளியே விரட்ட உங்கள் கைகளிலே இருக்கிற தட்டுக்களை தட்டுங்கள் என்று சொன்ன புத்திசாலி பிரதமர் தான் நம்முடைய பிரதமர். You thali bajao and all your money he gives to his friends. நீங்கள் தட்டுக்களை தட்டி கொண்டிருங்கள், உங்கள் பணம் மட்டும் அந்த பெரிய பணக்காரர்களுக்கு போய்விடும். When the laborers are coming back home from the city because of Corona, they are not given a railway ticket. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கு போகின்ற போது அவர்களுக்கு ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்க கூட இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. And at the same time, 1,50,000 crore rupees are given to the richest businessmen of the country. அதே நேரத்திலே 1.5 லட்சம் கோடி ரூபாய்களை இந்த 5-6 பணக்காரர்கள் கையிலே தூக்கி வரி சலுகையாக கொடுத்தார். And now, during Corona, the Prime Minister attacks our farmers with 3 new laws. இவ்வளவு கொடுமையான நோய் தொற்றினால் பொதுமக்களும் எல்லோரும் சீரழிந்து 3 விவசாயிகள் சட்டத்தை நிறைவேற்றி இந்த விவசாயிகளை சித்திரவதை செய்கிறார். That are designed to snatch their future from them and give their entire money to the richest in the land. அந்த 3 சட்டங்களின் நோக்கம் என்று சொன்னால் கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய எதிர்காலத்தை அவர்களிடமிருந்து பறித்து அந்த எதிர்காலத்தை முழுமையாக இந்த 5-6 கோடீஸ்வரர்களிடம் கொடுப்பதுதான் அந்த சட்டத்தின் நோக்கம். The day these 3 farm laws are implemented, laborers, small business people, farmers, people who work in mandis, people who sell vegetables and fruits on the streets will all be unemployed. அந்த சட்டம் அமல்படுத்த அன்று சிறிய விவசாயிகள், காய்கறிகளை தெருவிலே விற்பவர்கள், சிறிய கடை வைத்திருப்பவர்கள்,
விவசாய தொழிலாளர்கள் எல்லோரும் தெருவுக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை. And a few people will benefit from India's agriculture. சில விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் இந்திய விவசாயத்தை தங்கள் ஏகபோக உரிமையாக்கிக் கொள்வார்கள். The middle class will have to pay much higher rates for fruits and vegetables. இந்த நாட்டினுடைய நடுத்தட்டு மக்கள் அவர்கள் வாங்குகிற உணவுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் மிக அதிகமான விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். And at the same time, farmers will get much less money for their produce. ஆனால் அதே நேரத்திலே விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு அவர்களுக்கு உரிய விலை கிடைக்காது. This is not a future we want. இதுதான் நடக்க போகிற எதிர்காலம். And my message to you, the most important message, is that your vote should determine your future and it should be decided by you. உங்களுக்கு நான் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், உங்களது வாக்கு உங்களது எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். Some lieutenant governor from somewhere else in the country should not have the right to determine your future. இந்த நாட்டின் எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்து வருகிற ஒரு துணைநிலை ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்திலே வாழ்கிற உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. The future of Puducherry should be decided by a leader chosen by the people of Puducherry. புதுச்சேரி மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை புதுச்சேரியிலே வாழ்கின்ற மக்கள், புதுச்சேரி மண்ணின் மைந்தர்கள் தான் அவங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டும். And the government of India should stop trying to create a bad future for this wonderful place. புதுச்சேரி மக்களுடைய எதிர்காலத்தை கெடுக்கின்ற முயற்சிகளை மத்திய அரசு கைவிட வேண்டும். I would like to thank all of you for coming here and listening to me this evening. உங்கள் எல்லோருக்கும் இங்கே பெருந்திரளாக வந்து என்னுடைய பேச்சை கேட்ட உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It is an honor for me to come here and speak to you. இங்கே வந்து உங்களிடம் பேசியது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. And it is an even bigger honor for me to defend your culture, your history, your language, your tradition. உங்களுடைய கலாச்சாரத்தை, உங்களுடைய வரலாற்றை, உங்கள் பண்பாட்டை அதை பாதுகாக்க போராடுவது எனக்கு வாழ்க்கையிலே கிடைத்த மிகப்பெரிய பெருமை. And when we come to power in Delhi, நாங்கள் எப்பொழுது இந்தியாவிலே ஆட்சிக்கு வருகிறோமோ, I am going to guarantee you, நான் உங்களுக்கு ஒரு உறுதி சொல்ல விரும்புகிறேன், that we make sure that no one can ever decide Puducherry's future other than a person who comes from here. புதுச்சேரி மாநில மக்களுடைய எதிர்காலத்தை யாரும் களவு செய்ய நாங்கள் ஆட்சிக்கு இருக்கின்ற போது அனுமதிக்க மாட்டோம். No lieutenant governor is going to decide your future. ஒரு துணைநிலை ஆளுநர் உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்ய முடியாது. Thank you. நன்றி. நன்றி. காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் பெருமக்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தந்த புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஏவி சுப்பிரமணியம் அவருடைய சார்பிலே உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தந்த காவல்துறையினருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், புதுச்சேரி பிரதேச